இது த கோட்மேன் சேனல். இந்த வீடியோவில் மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்? ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் இன்டர்நெட் எப்படி இருந்துச்சுன்னா வெறும் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ப்ரௌசரில் எந்த ஒரு இன்டராக்ஷனுமே பண்ண முடியாமல் அப்படி தான் இருந்துச்சு. நெஸ்கேப் கம்யூனிகேஷன் 1994 அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரௌசரை லான்ச் பண்ணுறாங்க, நெஸ்கேப் நேவிகேட்டர். ஸோ அது வந்து வேற லெவலில் ஹிட் ஆகுது. அப்போது நெஸ்கேப் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, யூசரை எங்கேஜிங்காக வச்சுக்க எதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுறாங்க. இனிஷியலி அதுக்கு மோக்கான் நேம் பண்ணி பீட்டா வெர்ஷனாக லான்ச் பண்ணும்போது லைவ் ஸ்கிரிப்ட்னு லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அந்த லைவ் ஸ்கிரிப்ட் வந்து யாருக்குமே பெருசாக தெரியல. அந்த டைமில் ஜாவா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால அந்த ஜாவா வேர்டு எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட், இந்த லைவ் ஸ்கிரிப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னு ரீநேம் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியுது இந்த ஒரு கம்பேரிசன் தானே தவிர ஜாவாக்கும் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் மற்றபடி எந்த வேற எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. ஸோ அந்த ஜாவாஸ்கிரிப்டோட பர்பஸ் என்னன்னா யூசர் எங்கேஜிங்காகவும் ப்ரௌசர் இன்டராக்டிவாகவும் வச்சுக்க தான் டெவலப் பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சு. இப்போ நான் அந்த சொன்ன இந்த குட்டி ஸ்டோரியிலேருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னா ப்ரௌசரில் யூசரை இன்டராக்டிவாக வச்சுக்கிறது. எக்ஸாம்பிள் மவுஸ் கிளிக்கு இல்லை கீபோர்ட் ஈவெண்ட்டு. நம்ம இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரௌசர்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால வீடியோ பார்க்க முடியாது, பேஜை ஸ்க்ரால் பண்ண முடியாது, அனிமேஷன்ஸ் பார்க்க முடியாது, எந்த ஒரு இன்டராக்ஷனுமே பண்ண முடியாது. ஸோ லாஜிக்கலி திங்கிங் கேப்பபிலிட்டி ஆஃப் வெப் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. அந்த இன்ஜின் ஏதோ வச்சு டெவலப் பண்ணிருப்பாங்கன்னா C++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பர்பஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து ரீட் பண்ணி மிஷின் ரீடபிள் கோட், அதாவது 0s and 1s கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுக்கும். ஸோ CPU அதை எக்ஸிக்யூட் பண்ணி அகெயின் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினுக்கே திருப்பி கொடுத்துரும். அந்த இன்ஜினை தான் வந்து அகெயின் நம்ம ப்ரௌசரில் அவுட்புட்டாக பார்ப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த இன்ஜின் தான் வந்து நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமில் வந்து V8 இன்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இதே C++ இன்ஜின் தான், அது ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். பட் ஆனால் அவங்க டெவலப் பண்ணதுனால அவங்க அதுக்கு நேம் வந்து V8 சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஸ்பைடர் மங்கி சொல்லுவாங்க. சஃபாரியில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல சக்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர்ல ஒரு நேம் வச்சிருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் அது. ஸோ இப்படி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ வந்து வாட் கேன் இன் ப்ரௌசர் ஜாவாஸ்கிரிப்ட் டூ, அதாவது ப்ரௌசர்ல இருக்க ஜாவாஸ்கிரிப்டால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு HTML பேஜை வந்து அதால என்ன வேணா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்க ஒரு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண முடியும், அதில் இருக்க கண்டென்ட் ஆட் பண்ண முடியும், புதுசாக ஒரு கண்டென்ட் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு CSS ஸ்டைல் கொடுக்க முடியும் அதால. அப்புறம் நம்ம ப்ரௌசர்ல வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜஸ் எல்லாமே அதால ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ரெக்வஸ்ட் அனுப்ப முடியும், சர்வருக்கு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாத விஷயங்கள் இன் ப்ரௌசர்ல என்னன்னா, ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேபுக்கு அதில் நேவிகேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேப் இருக்கு, நம்ம குரோம் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம், அதில் ஒன்று கூகுள் இருக்குன்னு ஒன்று யூடியூப் இருக்குன்னா இந்த டேப்ல இருந்து அந்த டேபுக்கு அதெல்லாம் சுத்தமாக ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அதால நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்க ஃபைலை எக்ஸிக்யூட்டோ சேவோ பண்ணி நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல சேவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு டைரக்டரியில ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்குமெண்ட்ல ஒரு ஃபைல் நம்ம ஷோ பண்ணிருக்கோம்னா அந்த ஃபைல் எடுத்து அதில் ரீட் பண்ணி திருப்பி அந்த ஃபைல் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி அதே ஒரு டைரக்டரியில போய் அதெல்லாம் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ரிலேட்டடான ஒர்க் எல்லாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. இன் ப்ரௌசர் ஜாவாஸ்கிரிப்டை பத்தி நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி வேற ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு சைட்டுக்கு அதால வேற டொமைனுக்கு அதால ரெக்வஸ்ட் அனுப்பவே முடியாது. இதுதான் வந்து சேம் மார்ஜின் பாலிசி சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டால பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னா, ஐடியில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் மொபைல், கேமு, ஃபுல் ஸ்டாக்னு சொல்லி ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஜாப்ல நல்ல சேலரியில் ஒரு MNCயோ இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லையோ நீங்கள் அழகாக பிளேஸ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் அதோட ஹிஸ்ட்ரி, அதை எப்படி வந்துச்சு, அது என்னால் என்ன பண்ண முடியாது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் செட்டப் பண்ணுவோம். ஸோ இந்த பேசிக் செட்டப்புக்கு என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைன்னா ஒரு ஐடிஇ தேவை. எக்ஸாம்பிள் Notepad++, சப்ளைமு, விஷுவல் ஸ்டுடியோ கோட், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அது இன்ஸ்டால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதுலாம் நான் சொல்ல போகிறது இல்லை. அது ஏகப்பட்ட டுட்டோரியல் இருக்கு ஆல்ரெடி, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். நம்ம இதில் முழுக்க ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி கற்றுக்கிறதுன்றது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டைரக்டரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த லைவ் சர்வர் எதுக்குன்னா, நம்ம வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கூட வந்து சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் அதுவே நம்ம கூட ரெஃப்ரெஷ் பண்ணும், ரீலோட் பண்ணும் பேஜை. இந்த லைவ் ஸ்கிரிப்ட் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. நம்ம டேரெக்டாக இதை சேவ் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ண ஃபைலை வந்து HTML ஃபைல் ஓப்பன் வித் ப்ரௌசர் கொடுத்து ரன் பண்ணாலுமே ஓப்பன் ஆகும். ஆனால் எவ்ரி டைம் நம்ம போய் ரீலோட் பண்ணணும், நம்ம ஏதாவது கோட் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இந்த லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் போயிடுங்க. எக்ஸ்டென்ஷன் போயிட்டு லைவ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனே வந்துட்டு லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்னு கேட்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட் HTML டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து DOC டேப் அடிச்சிங்கன்னா அதுவே கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இது ஒரு பேசிக் HTML பேஜ். இதில் நான் ஒரு ஹெடர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போ லான்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தா சர்வர் லோட் ஆகுது. ஸோ பேஜ் லோட் ஆயிடுச்சு. இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு HTML. இனிஷியலாக இப்படி தான் இருந்துச்சு வெப் பேஜஸ் எல்லாமே. இப்போ இதில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணோன்னா இல்லை இமேஜ் வரும். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதில் எந்த ஒரு இன்டராக்ஷனுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணுவோம் நம்ம பேஜில். அப்போ பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணுவோம்னா, ஸ்கிரிப்ட் டேக் HTML வந்து ஸ்கிரிப்ட் டேக் சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக் மூலியமாக தான் நம்மளால ஜாவாஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வருது, வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல் அண்ட் ஓகே பட்டன் ஒரு பட்டன் எனேபிளாக இருக்குது. நம்ம கிளிக் ஆனதும் நம்ம போய் கிளிக் பண்ணுறோம், நமக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ ஒரு ஜாவாஸ்கிரிப்டை ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணும்போதே தெரியுது நமக்கு வந்துட்டு பேஜில் யூசர் இன்டராக்டிவாக வச்சுக்க முடியுது சொல்லி. இந்த டியூட்டோரியல் சீரீஸில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கு, அதோட ஃபண்டமெண்டல்ஸு, அதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நான் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் எதுனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.